விஜயை எதிர்க்கிறது இல்ல, தம்பிதான் என்னை எதிர்த்து பேசினாரு மேடையில். அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்ன தவறு செஞ்சேன்னு எல்லாரும் என்னை விமர்சிக்கிறீங்க. அப்ப எல்லாருமே என்னை பைத்தியக்காரன் தான் சொன்னாங்க. எதற்கு எங்களை எதிர்க்கிறீங்க? அண்ணன் சொல்றது புரியுதா? விஜய்க்காதான் கேட்கிறேன், அப்படி பேசக்கூடாது. விஜயின் அரசியல் வருகையை ஜனநாயக ரீதியாக வரவேற்பதாகவும் விஜயை தனது தம்பி என்றும் முதலில் பேசியிருந்தார் சீமான். அதன் பிறகு விஜய்க்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வருகிறது என்பது பற்றி சீமானிடம் கேட்டபோது அது வெறும் கூட்டம்தான், சினிமாக்காரனை பார்க்க வந்த கூட்டம்தான் என்பது போல சீமான் கடுமையாகவே விமர்சித்திருந்தார். மேலும் விஜயை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகிறார். அவரது ஆதரவாளரான சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோரும் விஜய்க்கு எதிராக கடுமையாகவே பேசி வருகிறார்கள். ஆனால் சீமான் பெயரை கூறியோ கட்சியை கூறியோ விஜய் இதுவரை எந்த ஒரு பதிலும் கூறவில்லை. இந்த நிலையில்தான் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடந்த TNPSC முறைகேடுகள் தொடர்பான பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கும் சீமான் செய்தியாளர்களிடம் இந்த முறை விஜய் குறித்து காட்டமாக பேசவில்லை, தம்பிதான் என்ன பத்தி மேடையில பேசியிருக்காரு, நான் அவரை ஒன்னும் சொல்லல, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, திமுகவை தொடங்கிய அண்ணா உங்களுக்கு தலைவர்னா தந்தையோட பிள்ளைய நீங்க எதிர்ப்பீங்களா, பாஜக உங்களுக்கு கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பு நிகழ்வுல நீங்க கண்டனம் தெரிவிச்சீங்களா, பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரினா கொள்கைக்கும் அரசியலுக்கும் என்ன வித்தியாசம், விளக்கத்தை சொல்லுங்க என உரக்க கேள்வி எழுப்புகிறார் சீமான். என்னை ஏன் எதுக்குறீங்க என விஜய் கேட்டதாகவும் அது சீமானை நோக்கிதான் கேட்டதாகவும் சீமான் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார்.